ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் 1967ஆம் ஆண்டு வெளியான கந்தன் கருணை திரைப்படத்தை ஏபி நாகராஜன் தான் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் முருகனாக நடிகர் சிவகுமாரும், தெய்வானையாக நடிகை KR விஜயாவும், வள்ளியாக நடிகை ஜெயலலிதாவும் நடிச்சிருக்காங்க. சாவித்ரி அவர்கள் நிறைய பக்தி படங்களில் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் கடவுள் வேடம் ஏற்று நடிக்கும்போது உடல் ரீதியிலும் மனதளவிலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பு நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதிகாலை 3 மணிக்கு மேக்கப் போட்டு 6 மணிக்கு தெளிந்த முகத்துடனும் ஒளிமிக்க கண்களுடனும் தோன்றும் போது தான் க்ளோஸ்அப் ஷாட்டுகளை எடுப்பாராம் ஏபி நாகராஜன் அவர்கள். உடம்பையும் மனதையும் கெடுக்கும் அத்தனை சுகபோகங்களும் எளிதாகவும் இலவசமாகவும் கிடைக்கிற இடம் சினிமா தான். எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் துறவி போல மனக்கட்டுப்பாட்டுடன் உங்களால் இருக்க முடிஞ்சா, சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் 10 ஆண்டுகள் அப்படின்னா, இந்த சிறப்புகளுக்காக மேலும் 10 ஆண்டுகள் திரைத்துறையில் புகழோடு இருக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி ஏபி நாகராஜன் அவர்கள் அறிவுரை சொல்லுவார் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கந்தன் கருணை திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது நடந்த சுவாரஸ்யமான செய்தியை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சி தருவதை ஏபிஎன் படமாக்கினார். சுமார் 10 மயில்களின் இறகுகளை இணைத்து 3 பேர் அமரும் அளவுக்கு பெரிய மயில் செய்து அதில் சிவகுமாரும், வள்ளியாக நடித்த ஜெயலலிதா அவர்களையும், தெய்வானையாக நடித்த KR விஜயா அவர்களையும் அமர செய்தாராம். வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை என்று சீர்காழி கோவிந்தராஜன் பாட, மயில் வாகனத்தின் மீது அவங்க 3 பேரையும் பார்த்த KR விஜயாவுடைய அம்மாவுக்கு அருள் வந்துடுச்சான். பழனியில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் KR விஜயா அவர்களுடைய அம்மா. பாடலின் உத்வேகம், காட்சியின் அழகு இரண்டும் சேர்ந்ததுனால பக்தி மேலிட்டால் அவர் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கற்பூரம் கொளுத்தி நெற்றியில விபூதி பூசி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சாவித்ரி அவர்கள் இந்த சுவாரஸ்யமான செய்தியை ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் அசோகன் கூட இணைந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க சாவித்ரி அவர்கள். அவருடைய நடிப்பாற்றிலுமே பல இடத்துல புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் முருகனிடம் தோற்றுவிட்டு திரும்பும் நேரத்தில் மனைவியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெட்கமும் அவமானமும் ஆத்திரமுமாக சூரபத்மன் பொங்கி பெறுகிற காட்சியில் அசோகன் நடித்து அசத்தியிருப்பார். தோற்றாலும் ஒரு சுத்த வீரனிடம் தான் தோற்றிருக்கோம், எனக்கு அந்த பெருமை ஒன்று போதும், இந்த சூரபத்மன் இல்லாமல் முருகனின் சரித்திரம் நிறைவு பெறாது என்று முழங்கும் காட்சியில் அசோகன் அற்புதமாக நடிச்சிருப்பாரு அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க சாவித்ரி அவர்கள். கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம் பிடிச்ச எல்லா பாடல்களுமே இனிமையான பாடல்கள் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்திராணியாக வரும் வரலட்சுமி, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா என்று தன் ஸ்டீரியோஃபோனிக் குரலில் பாடி அசத்தியிருப்பாங்க. சீர்காழி கோவிந்தராஜனின் தெய்வீக குரலில் ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்னும் பாடலை கேட்கும்போது நிச்சயம் பக்தி சிலிர்ப்பு உண்டாக தான் செய்யும். கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம்பெறும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா பாடல் மட்டும் KV மகாதேவன் அவர்கள் இசை அமைக்கலை அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் உருவான பாடல் தான் இது. தன்னுடைய ஆல்பம் ஒன்றுக்காக கவிஞர் பூவை செங்குட்டுவனிடம் குன்னக்குடி வைத்தியநாதன் கேட்டு எழுதி வாங்கி இசையமைத்து வச்சிருந்த பாடல் தான் இது. அதன் இசை மிக சிறப்பாகவும் கந்தன் கருணை படத்துக்கு மிக பொருத்தமாகவும் இருந்ததுனால அந்த பாடலை தங்களுக்கு கொடுக்க சொல்லி ஏபி நாகராஜனும் KV மகாதேவனும் கேட்க மனமோந்து கொடுத்திருக்காரு குன்னக்குடி. குன்னக்குடியின் வற்புறுத்தலின் பேரில் இப்படி ஒரு பக்தி பாடலை எழுதி கொடுத்த சமயத்தில் கவிஞர் பூவை செங்குட்டுவன் பரம நாத்திகராக இருந்திருக்காரு. இந்த பாடல் காட்சியில் சிவகுமார், ஜெயலலிதா, KR விஜயா வருவாங்க. பாடலும் பாடல் காட்சியும் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் சிவகுமாரின் தோற்றமும் நடிப்பும் மிக சிறப்பாகவே அமைய, புராண படங்களில் கடவுள் வேடம் போடுவதற்கு ஏற்ற நடிகர் சிவகுமார் தான் அப்படின்னு பட உலகத்தினர் எல்லாருமே முடிவு செஞ்சுட்டாங்க. கந்தன் கருணை திரைப்படத்தில் KP சுந்தராம்பாள் நடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான பாடலையுமே பாடியிருக்காங்க. அரியது கேட்கின் வரி வடி வேலு அப்படிங்கிற ஃபேண்டாஸ்டிக்கான எவர்கிரீன் பாடல் தான் அது. இந்த கந்தன் கருணை திரைப்படம் சாவித்ரி அவர்களுடைய கெரியரில் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவிலேயே இது ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சுது. இந்த படம் முழுக்க முழுக்க ஈஸ்ட்மன் கலரில் தான் எடுக்கப்பட்டுச்சு. திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு.
இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.